வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 எண்கள் இதில் பயிற்சி 1 5 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 46,656 கனமூலத்தின் வர்க்கமூலம் என்ன? கணக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இதனுடைய கனமூலத்தோட வர்க்கமூலம் வேணும். அப்போது இதனுடைய கனமூலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? அந்த ஆன்சரோட வர்க்கமூலம் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? எதை பயன்படுத்திக்கலாம்? பகா காரணி முறையை நம்ம பயன்படுத்திக்கலாம். பாருங்க, முதல்ல இந்த 46,656 பகா காரணியை நம்ம பிரிக்க போகிறோம். பிரிக்கலாமா? 1ஆம் இடத்துல 6 இருக்கு. அப்போ 2ஆல் வகுப்படும். இப்போ பாருங்க, 4 இருக்கா? 2 2 4. 6 இருக்கா? முய் 2 6. 6 இருக்கா? முய் 2 6. 5 இருக்கா? 2 2 4. மிச்சம் 1 எங்கே போகும்? 6க்கு முன்னால். 6க்கு முன்னால் 1 போட்டால் 16. 16ல் 8 2 16. முடிஞ்சுது. திரும்பியும் பாருங்க, 1ஆம் இடத்துல 8 இருக்கு. அப்போ 2ஆம் வாய்ப்பாடை நம்ம பயன்படுத்தலாம். 2 இருக்கா? ஓ 2 2. 3 இருக்கா? 3ல் ஒரே ஒரு 2 தான். 3 இருக்கு, ஒரே ஒரு 2. மிச்சம் எத்தனை? 1 எங்கே போகும்? 3க்கு முன்னால். 3க்கு முன்னால் 1 போட்டால் 13. 13ல் 6 2 12. 13 இருக்கு, 6 2 12. மிச்சம் எத்தனை? 1 எங்கே போகும்? 2க்கு முன்னால். 2க்கு முன்னால் 1 போட்டால் 12. 12ல் 6 2 12. இப்போ இங்கே என்ன இருக்குது? 8. 8ல் 4 2 8. முடிஞ்சுதா? திரும்பியும் 2ஆம் வாய்ப்பாடை நம்ம பயன்படுத்தலாம். 11 எடுத்துக்கலாமா? 11ல் I 2 10. 11 இருக்குது, I 2 10. மிச்சம் 1 எங்கே போகும்? 6க்கு முன்னால். 6க்கு முன்னால் 1 போட்டால் 16. 16ல் 8 2 16. இங்கே என்ன இருக்குது? 6. 6ல் எத்தனை 2? முய் 2 6. 4ல் 2 2 4. முடிஞ்சுது. இப்போயும் பாருங்கள், 1ஆம் இடத்துல 2 இருக்குது. அப்போ நம்ம 2ஆம் வாய்ப்பாடை பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், 5. 5ல் 2 2 4. மிச்சம் 1 எங்கே போகும்? 8க்கு முன்னால். 8க்கு முன்னால் 1 போட்டால் 18. 18ல் 9 2 18. 3 இருக்கா? ஓ 2 2. 3 இருக்கு, ஓ 2 2. மிச்சம் எத்தனை? 1 எங்கே போகும்? 2க்கு முன்னால். 2க்கு முன்னால் 1 போட்டால் 12. 12ல் 6 2 12. திரும்ப எந்த வாய்ப்பாடு? 2ஆம் வாய்ப்பாடு. பாருங்க, 2 இருக்கா? ஓ 2 2. 9ல் 4 2 8. 9 இருக்கு, 4 2 8. மிச்சம் எத்தனை? 1 எங்கே போகும்? 1க்கு முன்னால் 1. 1க்கு முன்னால் 1 போட்டால் 11. 11ல் I 2 10. மிச்சம் எத்தனை? 1 எங்கே போகும்? 6க்கு முன்னால். 6க்கு முன்னால் 1 போட்டால் 16. 16ல் 8 2 16. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு பாருங்க. 14 இருக்கா? 7 2 14. 5 இருக்கா? 5ல் 2 2 4. 5 இருக்கு, 2 2 4. மிச்சம் 1 எங்கே போகும்? 8க்கு முன்னால். 8க்கு முன்னால் 1 போட்டால் 18. 18ல் எத்தனை 2? 9 2 18. இப்போ நம்ம 2ஆம் வாய்ப்பாடு பயன்படுத்த முடியாது. இப்போ பாருங்கள், இலக்கங்களை கூட்டி பாருங்கள். 7 2 கூட்டினா 9. 9 9 18. 18 வந்து 3இன் மடங்கு. அப்போ எதால் நம்ம இது பண்ண முடியும்? 3 கொண்டு தான் வகுக்க முடியும். 7 எடுத்துக்கலாமா? 7ல் எத்தனை 3? 2 3 6. 7 இருக்கு, 2 3 6. மிச்சம் எத்தனை? 1 எங்கே போகும்? 2க்கு முன்னால். 2க்கு முன்னால் 1 போட்டால் 12. 12ல் எத்தனை 3? 4 3 12. மிச்சம் எதுவுமே கிடையாது. 9ல் 3 9. திரும்ப 3ஆம் வாய்ப்பாடை நம்ம பயன்படுத்தலாம். பாருங்கள், 24. 24ல் 8 3 24. மிச்சம் எதுவும் கிடையாது. 3ல் எத்தனை 3? 1 3 3. திரும்ப நம்ம 3ஆம் வாய்ப்பாடை பயன்படுத்தலாம். இந்த இடத்துல பாருங்கள், என்ன இருக்குது? 8 இருக்கா? 8ல் 2 3 6. 8 இருக்குது, 2 3 6. மிச்சம் 2 எங்கே போகும்? 1க்கு முன்னால். 1க்கு முன்னால் 2 போட்டால் 21. 21ல் எத்தனை 3? 7 3 21. சொன்னது புரிஞ்சா? மிச்சம் எத்தனை இருந்துச்சு? 2 எங்கே வந்துச்சு? 1க்கு முன்னால். அப்போ 21. 21ல் எத்தனை 3? 7 3 21. திரும்ப நம்ம 3ஆம் வாய்ப்பாடை பயன்படுத்தலாம். என்ன வரும்? 9 3 27. திரும்ப 3ஆம் வாய்ப்பாடை பயன்படுத்தலாம். 3 9. திரும்ப 3ஆம் வாய்ப்பாடு 1. முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், இப்போது இதனுடைய கனமூலத்தை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கலாமா? இந்த இடத்துல எழுதட்டுமா? பாருங்கள், எதோட கனமூலம்? 46,656ஓட கனமூலம் ஈக்குவல் டு கனமூலம். பாருங்கள், 2 எத்தனை தடவை இருக்குது? பாருங்கள், 1 2 3 4 5 6 தடவை இருக்குது இல்லையா? 1 2 3 4 5 6 பெருக்கல் 3 எத்தனை தடவை இருக்குது? பாருங்கள், 6 தடவை இருக்குது. 1 2 3. அங்கே இடம் இல்லை, அதனால் நான் கீழே எழுதுறேன். சரியா? 1 6 தடவை எழுதியாச்சு இல்லையா? இப்போ பாருங்கள், இதை 3 தொகுதியாக நம்ம எழுதணும். பாருங்கள், இதான் 3 தொகுதினா 3 3 பிரிக்கணும். 3 3 பிரிக்கணும். பாருங்கள், பிரிச்சாச்சா?
இப்போ பாருங்க ஈக்குவல் டு இந்த 3 ஒரே நம்பர்ல இருந்து என்ன செய்யணும், ஒரு நம்பர் எடுக்கணும். 2 எத்தனை தடவை இருக்கு, 3 தடவை இருக்கா, இதுல இருந்து ஒரே ஒரு 2. இந்த கணமூலம் திரும்ப வரக்கூடாது. இதுதான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பாருங்க இந்த 3 தொகுதியிலேருந்து ஒரு நம்பர், இந்த 3 தொகுதி எல்லா நம்பர் என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்போ இந்த 3 இருந்து ஒரு 3. இப்போ பாருங்க இந்த 3 எத்தனை இருக்கு, 3 தடவை இருக்கு. இந்த 3 இருந்து ஒரு 3 ஈக்குவல் டு பெருக்கிடலாமா. பாருங்க 2 2 4, 4 3 12, 12 3 36, 12 3 36. இதான் என்னது, நமக்கு தேவையான கனமூலம். எதோட கனமூலம், 46,656ஓட கனமூலம். ஆனால் கணக்கு என்ன பாருங்க, கனமூலத்தின் வர்க்கமூலம். கனமூலம் நமக்கு என்ன வந்திருக்கு, 36 வந்திருக்கா. அந்த 36ஓட வர்க்கமூலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா. தேர்ஃபோர் 36ஓட வர்க்கமூலம், இங்கே 3 போட்டால் கனமூலம், இங்கே எதுவுமே போடலாம் வர்க்கமூலம். நம்ம 36ஓட வர்க்கமூலத்தை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்க இந்த 36 நம்ம பகாகாரணியை பிரிக்கலாமா. இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன். 36 ரெண்டாம் வாய்ப்பாடு பயன்படுத்தலாம். 18 2 36, திரும்ப ரெண்டாம் வாய்ப்பாடு 9 2 18, இப்போ மூணாம் வாய்ப்பாடு 3 9, இப்போ மூணாம் வாய்ப்பாடு 3 1 3. முடிஞ்சிச்சா. இப்போ இந்த 36 நம்ம எப்படி எழுதலாம், 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு, இப்போ பாருங்க இது நம்ம எப்படி எழுதணும், 2 2 பிரித்து எழுதணும். நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது, வர்க்கமூலம். வர்க்கமூலம்னா 2 2 பிரிக்கணும், கனமூலம்னா 3 3 பிரிக்கணும். சரியா, நம்ம வர்க்கமூலம் அப்போ 2 2 நம்ம பிரிக்கணும். 2 2 பிரிச்சிட்டோம். வர்க்கமூலம் அப்படின்னா இந்த 2லேருந்து 1 எடுக்கணும். இந்த ஒரே நம்பர் 2 தடவை இருக்கா, 2 2 தடவை இருக்கா, இதுலேருந்து ஒரு 2 எடுக்கணும். 3 2 தடவை இருக்கா, இந்த 2 3லேருந்து ஒரே ஒரு 3 எடுக்கணும். ஈக்குவல் டு என்னது, 2 3 6, அதாவது 36ஓட வர்க்கமூலம். நமக்கு தேவையான ஆன்சர் எவ்வளவு, 6. சரியா, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.